ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வரதராஜன்பேட்டை பங்கு தந்தை அருள் தந்தை ஃபெலிக்ஸ் சாமுவேல் அவர்களே, என்னோடு இணைந்து பலி நிறைவேற்றுகின்ற பாசமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, நம்பிக்கையாளரான அனைத்து சகோதர சகோதரிகளே, முக்கியமாக அருள் சகோதரி அருள் ஜோஸ்பின் அவர்களே, தம்பி ஜேசன் அவர்களே, ஜேசனுடைய பாசமான பெற்றோர் அன்பு அரசி அவர்களே, அருள் சகோதரியினுடைய பெற்றோர் அடைக்கலசாமி ரோசாமரி என்னும் நம்பிக்கையாளர்களே, மற்ற உறவினர்களே, இன்றைக்கு முதலில் ஒரு நன்றி விழா, எ செலிப்ரேஷன் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். 25 ஆண்டுகள் அருள் சகோதரியாக அருள் ஜோஸ்பின் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார்கள். இறைவனுக்கு எல்லாரும் நன்றி கூற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம், எஸ்ஐயா 63ஆம் அதிகாரத்திலிருந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம், நீர் எங்களை மீட்டவர், எங்களோடு உடன் இருந்தவர். சகோதரி ஜோஸ்பின் அவர்களும் இன்றைக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீர், என்னுடைய அப்பா அம்மாவோடு குடும்பத்தோடு இருந்தீர், எங்கள் 3 சகோதரிகளோடு செல்வி ஜெசிந்தா ஜாக்குலின் இவர்களை எனக்கு முன்னே கொடுத்தீர், என்னை வழிநடத்தினார்கள். அதே போல 4 தம்பிகளும் என்னை உற்சாகப்படுத்தினார்கள். நான் அவர்களுக்கு மாதிரியாக இருந்தேன். சேவியர், அன்பு, லியோ, வளன், இந்த சகோதரர்களும் நாங்கள் 8 பேரும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடவுள் கொடுத்த கொடை. ஆண்டவரே அதற்காக நன்றி. இந்த குடும்பத்திலிருந்து நீர் என்னை சிறப்பான விதத்தில் நெருக்கமாக உம்மை பின்பற்ற அழைத்திருக்கிறீர். அதுவும் இந்த சலோசிய சகோதரிகளின் எஸ்எம்எம்ஐ சபைக்கு நீர் என்னை அழைத்து இது நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கிறீர். எனவே நன்றி என்று சொல்ல வேண்டும். இன்றைய தியான பாடலில் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் நன்றி பாடல் எல்லாம் நிகழ்ந்தது ஆண்டவருடைய அருளால் தான். ஆண்டவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே கிடையாது. If you want to be happy, what you have to do? You have to say thanks every day. If you want to be happy, you should pray always. That's what St. Paul says. 2 secrets of happiness: saying thanks all the time. எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து கடவுள் காப்பாற்றினார், எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார், இத்தனை பேர் உருவாகச் செய்தார். ஒரு சில காரியங்கள் கஷ்டமான சூழ்நிலைகள், அதற்கும் கூட நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவற்றின் வழியாக ஆண்டவர் தாட்சியை கொடுத்தார், விடாமுயற்சியை கொடுத்தார், அவரை சார்ந்திருக்க செய்தார். எனவே நன்றி கூற வேண்டும். இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே ஆண்டவருக்கு நன்றி கூறி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி சொல்லாதவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, ஜெபிக்காதவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. எனவே மீண்டும் மீண்டும் தொடர்ந்து தனியாகவும் ஜெபத்திலும் திருப்பலி வழியாகவும் நாம் எல்லாரும் நன்றி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர்
நம்மை அழைக்கிறார். இந்த ஜூபிலி நேரத்தில் ஆண்டவர் சொல்வது, நான் தொடர்ந்து உன்னோடு இருப்பேன். இன்றைக்கு பவுலடியார் கூறுகின்ற சில காரியங்களை நாம் கேட்டோம். எப்படி எல்லாருக்கும் எல்லாம் ஆனார், எப்படி அவரால் எல்லாருக்கும் எல்லாமாக முடிந்தது, தாராளமாக இருக்க முடிந்தது, துணிவோடு நற்செய்தி அறிவிக்க முடிந்தது, ஆண்டவர் அவரோடு இருந்ததால் தான். அந்த பவுலிடம் நாம் வாசிக்கிறோம், திருத்தூதர் பணி 18ஆம் அதிகாரத்தில், கொரிந்து நகரில், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். மீண்டும் சொன்னார், நீ எருசலேமில் சாட்சி பகர்ந்தாகிவிட்டது, ரோமையிலே சாட்சி பகர வேண்டும், இன்னும் நீ சாட்சி பகர வேண்டியது இருக்கிறது. மீண்டுமாக ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் இன்றைக்கு நடப்பது போல துடிப்போடு, உற்சாகத்தோடு, புது தெம்போடு அர்ப்பணத்தை வாழ, ஆசிரிய பணியை செய்ய, மற்ற பணிகளை செய்ய ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லாரையும் மன்னித்து மகிழ்வோடு உன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்ய ஆண்டவர் அழைப்பு விடுகின்றார். Have a new beginning, the Lord is telling you. Today we praise and thank the Lord for the gift of Jason to this loving family, grandson of Adaikilasamy and Rosa, and then beloved only son of our Anbu and Valan Arasi. ஆண்டவர் உன்னை தன்னுடைய பிள்ளையாக்கி இருக்கிறார், திருமுழுக்கின் வழியாக, through baptism. Today is a great day. You feel like a king, all because of Jesus is coming to you as your strength and food. So you need to be always praising the Lord. What is the greatest gift? எது மிகப்பெரிய கொடை? யார் யாரோ எங்கெங்கோ இருக்கலாம், ஒன்றுமே கொடுக்கவில்லை என்றாலும் அவருடைய அன்பான பிரசன்னம் தான். The loving presence of people. You yourself know that if you are absent from your parents, you feel it very hard. That did not happen to you often. The greatest presence is presence of Jesus, our loving Lord. He gives himself totally to you to strengthen you. What is the duty of every Christian? Participate in the mass devoutly. அதுக்கு தான் அவங்ககிட்ட சொன்னேன், பூசை நேரத்தில் அங்கங்கே ஓடக்கூடாது, வேடிக்கை பார்க்கக்கூடாது, எல்லாரும் பக்தியாக பூசை காண இருக்கணும், யாரும் எழுந்தால் கூட எனக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? I told you, participating in the mass devoutly and then receiving the body of the Lord worthily, தூய்மையான உள்ளத்தோடு நன்மை வாங்க வேண்டும். You should be forgiven of all your sins. உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும். Then adoring the Lord present in the Eucharist whenever we get opportunity, then you will have the strength. This is the threefold obligations, Jason, as you receive your first communion. நம்ம நன்மை வாங்கும்போது நம்மை அறியாமலேயே, நன்மை வாங்கும்போதும் சரி, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போதும் சரி, மிகவும் மென்மையாக நம்முடைய மனசு மாறிவிடும். நன்மை வாங்குகிறவர்கள், they can't be hard-hearted. They should become gentle and kind and compassionate. இரக்கம் உள்ளவர்களாக நன்மை வாங்குகிற ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நான் திருப்பி திருப்பி சொல்ல வெட்கப்படுவதே கிடையாது. Those who get நன்மை வாங்குபவர்கள் நன்மை செய்ய வேண்டாம். எல்லாரும் நன்மை செய்ய வேண்டும். We become generous when we participate in the Mass and receive the Holy Eucharist. We become gentle, compassionate, polite, wonderful human beings. நாம் ஒவ்வொரு திருப்பலியிலும் சிலுவையை
வைத்திருக்கிறோம். அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு சிலுவையிலே உயிரை கொடுத்தார். அதன் அடையாளமாகத்தான் நற்கருணையில் தம்மையே கொடுக்கிறார். He gives himself to us. So we have to give ourselves to others. நம்மையே மற்றவர்களுக்காக கொடுக்க வேண்டும். அதைத்தான் இந்த 2வது வாசகத்தில் பவுலடியார் சொன்னார். எல்லாருக்கும் எல்லாமானேன், எப்படியாவது ஒரு சிலரையாவது மீட்க வேண்டும், ஒரு சிலரையாவது நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று தான் நான் கஷ்டப்பட்டேன். ஏனென்றால் ஆண்டவரிடமிருந்து எல்லாம் பெற்றுக்கொண்டேன். அதே போல பவுலை போல நாம் தாராளமாக மாற வேண்டும். நன்மை வாங்குகிறவர்கள் மற்ற சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். When you are going to receive communion, body of Christ, you are going to say Amen. It is not enough to say Amen to the body of Christ. All the human beings are the body of Christ. You have to say to daddy, Amen. You have to say to mommy, Amen. You have to say to your cousins, your grandparents, everybody, Amen. ஆண்டவர் அவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார். பல நேரங்களிலே நடப்பது என்ன? கோயிலுக்கு வருகிறார்கள், ஆண்டவருக்கு ஆமேன் சொல்லுகிறார்கள், சகோதர சகோதரிகளுக்கு ஆமேன் இல்லை என்று சொல்லுகிறார்கள். தொலைந்து போய் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். நன்மை வாங்குவது கம்யூனியன். You have to be in communion with God, with one another. அதையும் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரி ஜோஸ்பின், தம்பி ஜேசன், thank the Lord for the gift of life. ஆண்டவர் கொடுத்த உயிருக்காக நன்றி கூறுங்கள். பெற்றோருக்காக நன்றி கூறுங்கள். இங்கே இருக்கிற உறவுகளுக்காக நன்றி கூறுங்கள். எப்போதும் ஆண்டவர் இந்த அளவுக்கு நமக்கு செய்திருக்கிறார் என்றால், என் வாழ்வால், என் உடனிருப்பால், என்னுடைய திறமைகளால், கிறிஸ்து ஆண்டவரை போல, பவுலடியாரை போல, அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை போல, எத்தனையோ புனிதர்களை போல, எத்தனையோ நம்முடைய உறவுகளை போல நானா நல்லது செய்வேன், எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பேன், உயிருள்ளவரை ஆண்டவரே உம்மை பாடுவேன், தொடர்ந்து பாடி நல்லது செய்வேன் என்று முடிவெடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you abundantly. Amen.